மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2லேருந்து ரிலேஷன்னா என்னன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த செட்டில் வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1 2 3 4 ஆல்சோ ஆன் எது வரைக்கும்னா 45 வரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி தி ரிலேஷன்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. அதாவது இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் அடுத்த இதில் இருக்குன்றாங்க. இந்த இது வந்து செட்டாக தராமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து என்னது ஏன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரிலேஷன் ஆருங்கிறது. இதுக்கு வந்து சப்செட் எது சொல்கிறாங்கன்னா ஏ கிராஸ் ஏ, அதாவது ஆர்டர்டு பேரில் எழுத போகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் தி டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். இதில் வந்து டொமைனும் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் ஆஃப் ஆர் அதாவது ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். இதில் 2 கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஏங்கிற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, ஆல்சோ ஆன் எது வரையும் கொடுத்துருக்காங்க, 45 வரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்பரோட அடுத்தது ஸ்கொயர் நம்பர். இப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு ஏ இருக்குன்னு வருங்க. இங்கே வந்து 1 2 3 4 5 6 இதிலேருந்து எது வரையும் வரும், 45 வரையும் வரும். இப்போ இதோட ஸ்கொயர் நம்பருங்கிறப்ப 1க்கு ஸ்கொயர் நம்பர் என்ன தான் வரும், 1. இப்போ 2க்கு ஸ்கொயர் நம்பர் என்ன வரும், 2 2s are 4. அடுத்தது 3க்கு ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 3 3s are 9. 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16. 5க்கு ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 5 5s are 25. அடுத்தது 6க்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 6 6 are 36. அடுத்தது 7க்கு ஸ்கொயர் பண்ணுங்கள், 7 7s are என்ன வரும், 49 வரும். இங்கே வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது வரையும் இருக்குது, 45 வரையும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எது வரையும் ரிலேஷன்ஸுங்கிறது இது வந்து ஆல்சோ இது வராது. ஏன்னா இங்கே 45 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ மேப்பிங் பண்ணுங்கள். 1க்கு இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும், 1 தான் வரும். அடுத்தது 2க்கு நேராக என்ன வரும், 4. இது 4க்கு நேராக. அடுத்தது 5க்கு நேராக என்ன வரும், 25 மேப்பிங் ஆகும். 6க்கு நேராக என்ன வரும், 36 மேப்பிங் ஆகும். 7 வராது, ஏன்னா இங்கே வந்து 49 வராது, இது வரையும் தான் இருக்கும். அப்போ நம்ம இப்போ ஏ கிராஸ் ஏ அந்த மெத்தடில் ரிலேஷன்ஸுங்க வந்து ரைட் பண்ண போகிறோம். மேப்பிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். R is equal to ஏ கிராஸ் ஏ. அப்போ ஆர்டர்டு பேர் ரைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், 1 1 1 அடுத்தது வந்து 2 4. அடுத்தது என்ன வரும், 3 9. அடுத்தது 4 16. அடுத்தது 5 25. லாஸ்ட்டாக என்ன மேப்பிங் ஆகிருக்கு, 6 36. இது நம்ம ரைட் பண்ணிட்டோம். இது கண்டுபிடிச்சாவே ஈஸியாக என்ன பண்ணலாம், டொமைனு ரேஞ்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து டொமைன் பாருங்கள், டொமைன். அப்போ டொமைன்கிறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இங்கே மேப்பிங் ஆகிருக்கிற ஃபஸ்ட்டு செட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டொமைன் சொல்லுவோம். அப்போ டொமைன் ஆஃப் இங்கே ஆர்னே போடுங்க. டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், 1 2 3 4 5 6 7 ரைட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க, ஏன்னா அங்கே மேப்பிங் ஆகலை. அப்போ இது 6 வரையும் வருது. அடுத்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது மேப்பிங் ஆகிருக்கு அடுத்த செட்டு. 1 4 9 16 25 36. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸி. அப்படியே இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேர்டு சம் பார்க்கலாம். எ ரிலேஷன்ஸ் ஆர் இஸ் கிவன் பை தி செட். அவங்க வந்து உங்களுக்கு செட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் இஸ் டொமைன் அண்டு ரேஞ்சு. ஒரு அங்கே ரிலேஷனுங்கிறது வந்து கொடுத்து எக்ஸு ஒய்ங்கிறது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னன்னா 0 1 2 3 4 5. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல, ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷனில், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறதுக்கு நேராக என்ன போடுறோம், 0 போடுறோம். 0 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது 3. 0 + 3 என்ன வரும் 3. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அந்த ஈக்குவேஷன்லே எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, கொஷினில் 3 இருக்குது. 1 + 3 என்ன வரும் 4. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது எது வரைக்கும் போகணும்னா 5 வரைக்கும் போகணும். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும் 2 ப்ளஸ் இங்கே 3. 2 + 3 என்ன வரும் 5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன வேல்யூ போகணும் 3. 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 3 + 3 என்னது 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. y is equal to x plus 3 is equal to xோட வேல்யூ என்னது 4 plus 3 is equal to என்ன வரும்னா 7. x is equal to 5. இப்போ y is equal to x plus 3 is equal to xக்கு பதிலாக என்ன பண்ணணும் 5. 5 plus 3, 5 plus 3 8. அடுத்தது போகலாமா, x is equal to 6ன்னு போடக்கூடாது, ஏன்னா இது எது வரையும் தான் கொடுத்துருக்காங்க, 5 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர்டு பேர் ரிலேஷன்ஸ் வந்து எழுதலாம். எப்படின்னா எக்ஸு கம்மா ஒய், அதானே இங்கே ரிலேஷனுங்க பாருங்கள், ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸு கம்மா ஒய். அதுமாரி நம்ம எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு 3. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 0,3 கம்மா. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கிறப்ப அதோட ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 4. அப்போ என்ன வரும் 1,4. அடுத்தது 2, இங்கே என்ன வரும் 5. 3,6. அடுத்தது 4,7. லாஸ்ட்டாக வந்து என்னென்னா 5,8. நீங்கள் ஆர்டர்டு பேரில் நீங்கள் எழுதினோடனே ஈஸியாக என்ன பண்ணலாம், டொமைனு அடுத்தது ரேஞ்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டொமைன் ஆஃப் ஆர். இப்போ டொமைன் ஆஃப் ஆருங்கிறது வந்து என்னென்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாகவே என்னது டொமைன் தான். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எழுதுங்க, 0 1 2 3 4 5. அடுத்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன வரும்னா ஒய்யோட வேல்யூலாம் என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர் 3, 4, 5, 6, 7, 8. இந்த சம்மு ரொம்ப ஈஸி. இது வந்து சில பேருக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க, எப்படி இது பண்ணணும் எக்ஸு ஒய்ங்கிறது. அப்போ எப்பயும் போல் நம்ம மேப்பிங் பண்ணியே எழுதிக்கலாம். ஜென்ரலாக வந்து ஒரு செட்டு நம்மளே இங்கே நேம் தரோம், ஏபின்னு போட்டுட்டு எக்ஸோட வேல்யூலாம் அப்படியே இங்கே ரைட் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூ இங்கே ரைட் பண்ணிட்டோம். 0ங்கிறப்ப 3 அப்படியே மேப்பிங் இது போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னது டொமைனு, அடுத்து இருக்கிறது ரேஞ்சு. இது மிஸ்டேக் பண்ண மாட்டேங்கிறதுனால இது ஒன் டைம் ரைட் பண்ணியிருக்கோம். Thank you.